வீடியோ நம்ம வந்து Terraform ஸ்கிரிப்ட்ஸ் மூலிமா எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்ன்ற ஒரு டேரக்டரியில் இந்த EC2 IAM நெட்வொர்க் இந்த மாதிரி 3 டேரக்டரி இருக்குது. அப்புறம் ரூட் டேரக்டரியில் உன்னோட main.tf இருக்குது. ஓகே, main.tf இருக்குது, provider.tf. ஸோ இந்த ப்ரொவைடர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா Terraform ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம AWSலையும் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம், அஷூர்லையும் கிரியேட் பண்ணலாம், அதேமாரி GCP கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அங்கேயும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம Terraform ஸ்கிரிப்ட்ஸுக்கு சொல்லணும் எங்கே கிரியேட் பண்ண போகிறோம்னு. அப்போ யார் ப்ரொவைடர் அப்படின்னா AWS. ஸோ அதை சொல்லணும், ரைட்டா? ஸோ இந்த Terraform ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து AWS. ஸோ இது Terraform என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம Terraform வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொவைடர் வந்து ப்ளக்இன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ அந்த ப்ளக்இன்ஸை வச்சு தான் இது வந்து AWS ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்போ கிரியேட் பண்ணும் அதான் நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த TF ஃபைல்ஸில் இங்கே இந்த மாதிரி var டாட் அப்படின்னு எதாவது கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்னென்னா வேரியபிள்ஸ் என்ற ஃபைலில் AW ரீஜன் இருக்குல்ல, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, வேல்யூ US ஈஸ்ட். ஸோ நம்ம வேரியபிள்ஸ்லாம் இந்த variables.tfல டிக்ளேர் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்கு என்ன வேல்யூவோ அது டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம Terraform ஸ்கிரிப்ட்ஸில் அந்த வேரியபிள்ஸ் இருக்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவைடரில் அந்த AWS ரீஜன் இருக்குல்ல, அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் AMID யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், நீ ஒரு இமேஜ் வேணும், கரெக்டாக? உபுண்டு இமேஜோ விண்டோஸ் இமேஜோ ஏதோ ஒரு இமேஜ் வேணும், கரெக்டாக? ஸோ அதனால் அந்த இமேஜோடைய ID வேணும், ரைட்டு? அப்புறம் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப், T2 மைக்ரோவா இல்லை T3 மைக்ரோவா இல்லை 2x லார்ஜா, என்ன டைப் ஆஃப் EC2 உனக்கு வேணும் அப்படின்னு வேணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சப்நெட்டில் இந்த EC2 கிரியேட் பண்ண போகிறோம், அது என்ன செக்யூரிட்டி குரூப்பு, அப்புறம் அதுக்கு IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் என்ன, இது எல்லாமே தேவை ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சப்நெட் கிரியேட் பண்ணுறது module.network.subnet.id. அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த சப்நெட்லாம் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுது, அதேமாதிரி ஒரு IAM வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுது, ரைட்? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் இந்த மாடியூல் கிரியேட் ஆகிருக்கணும், IAMமும் கிரியேட் ஆகிருக்கணும், ரைட்? அப்போ தான் EC2வை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகும்னா சோர்ஸ் வந்து மாடியூல்ஸ் IAM, ரைட்? ஸோ மாடியூல்ஸ் IAMல போய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே IAM இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா we are creating IAM ரோல், ரிசோர்ஸ் வந்து IAM ரோல், அதுக்கு வந்து ஒரு பேர் EC2ன்னு ஒரு பேர் கொடுக்குறோம், இந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம் மாதிரி. ஓகே, ஸோ என்ன நேம் ஆஃப் திஸ் ரிசோர்ஸ், அப்புறம் வந்து என்ன பாலிசி, பேசிக்காக ஒரு ரோலுக்கு நம்ம ஒரு பாலிசி வச்சுருப்போம், ரைட்? ஸோ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசஸா, எந்தெந்தக்கெலாம் அசஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அஸ்யூம் ரோல் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன வேர்ஷன், ஒரு IAM ரோலில் யூஆர் அட்டாச்சிங் எ பாலிசி, ரைட்? ஸோ இது என்ன வேர்ஷன், அப்புறம் வந்து இது எஃபெக்ட் வந்து அலோ, தென் யூஆர் கிராண்டிங் த பர்மிஷன். ஸோ இந்த ரோல் யாருக்காக அப்படின்னா அலோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் டு அஸ்யூம் திஸ் ரோல். பிரின்சிபலில் சர்வீஸ் வந்து எதுக்குன்னா இந்த ரோல் வந்து கேன் பி யூஸ்டு பை அ சர்வீஸ். என்ன சர்வீஸ்? EC2 சர்வீஸ். ஸோ EC2 சர்வீஸ் வந்து இந்த ரோலை அஸ்யூம் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்புறம் ஆக்ஷன் வந்து STS வந்து அஸ்யூம் ரோல் அப்படின்னா கிராண்ட்ஸ் பர்மிஷன் டு அஸ்யூம் திஸ் ரோல் யூஸிங் த AWS செக்யூரிட்டி டோக்கன். ஸோ இந்த ரோலை அஸ்யூம் பண்ணி யூ கேன் யூஸ் த AWS செக்யூரிட்டி டோக்கன். மெயினாக இந்த ரோல் எதுக்கு அப்படின்னா இந்த ரோல் இல்லாமல் EC2 இன்ஸ்டன்ஸ்னால மற்ற AWS சர்வீஸை அசஸ் பண்ண முடியாது. இப்போ EC2 இன்ஸ்டன்ஸில் நீ என்ன பண்ணலான்னா உன் அப்ளிகேஷன் ஓடலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து DynamoDB யூஸ் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து S3 யூஸ் பண்ணலாம்,
சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரோலை நம்ம EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அசைன் பண்ணாதான் நம்ம இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஒரு ரோலை நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு அசோசியேட் பண்ணுறோம். அந்த ரோலில் யூ கேன் ஹேவ் பாலிசிஸ். இப்போ ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டேன், கரெக்டாக? இதுதான் பாலிசி எக்ஸ்பிளனேஷன், ரைட்? இப்போ இந்த ரோலுக்கு ஐ கேன் அட்டாச் மோர் பாலிசிஸ். அதுக்கு என்னென்னா ரிசோர்ஸ் பாலிசி அட்டாச்மெண்ட். ஓகே, அது ஒரு பேர் கொடுக்குறேன், ரீட் அசஸ் அப்படின்ட்டுன்னு. அப்போ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணுறேங்கல்ல ரோல், என்ன ரோல் இது? IAM ரோல், EC2 ரோல், அப்புறம் நேம். இங்கே பாருங்க, IAM ரோல், அப்புறம் EC2 ரோல், நாட் நேம். இது வருதா? இதுக்கு வந்து நான் என்ன பாலிசி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாலிசி அட்டாச் பண்ணுறேன். இது என்னது? S3 ரீட் ஒன்லி அசஸ். ஸோ இந்த பாலிசி நான் அட்டாச் பண்ணிட்டேன்னா என்னுடைய EC2லேருந்து S3 இருக்குல்ல, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதை நான் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஐ கேனாட் ரைட் டு இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலை கிரியேட் பண்ணிவிட்டு நான் நிறைய பாலிசி அட்டாச் பண்ணலாம். அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய EC2லேருந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ் இஸ், அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். EC2 ரோல் அப்படியே அசியூம் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் அசோசியேட் த EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு நீ ரோல் அசோசியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல், ஒரு ரோலை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஒரு ரோலை கிரியேட் பண்ணணும், அந்த ரோலில் பாலிசிஸ் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ரோலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பாலிசிஸ் அட்டாச் பண்ணிட்டேன், என்ன எப்படி அசஸ் பண்ணணுன்றது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். இதுதான் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் இந்த ரோலை அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரோலை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை தான் நம்ம EC2வோட அட்டாச் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூ ஆர் அட்டாச்சிங் த லேட்டர். உன்னுடைய EC2 கிரியேட் பண்ணுறதுல அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்னு போட்டுட்டு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை அட்டாச் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் அட்டாச் அ IAM ரோல் அண்ட் பாலிசிஸ் டு அ EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த நம்மளுடைய ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா EOF அப்படின்னு கொடுப்போம், எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு இதை கொடுத்துருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட் ஆரம்பிக்க போகுது. ஹியர் டாக் எண்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஹியர் டாக், ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரோலுக்கு. அதாவது மல்டி லைன் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் டெராஃபார்மில். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பாலிசி ரோல் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும், கரெக்டாக? அதை நம்ம ஒரே லைனில் கொடுக்கணும். ஒரே லைனில் கொடுக்குறது பதிலாக மல்டி லைனில் கொடுக்கலாம். மல்டி லைனில் கொடுக்கறதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஹியர் டாக், இது எண்ட் ஆஃப் ஹியர் டாக். ஸோ இது கம்ப்ளீட் திங் இந்த அஸ்யூம் ரோல். சப்போஸ் நம்ம EOF யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரே லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஹோல் ஆக்ஷனையும், ரைட்? இதில் ஒன்று வேர்ஷன் வந்து கொட்டேஷன் வேணுமா? ஸோ இங்கே ஒரு கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி இங்கே ஒரு கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆனால் இங்கேயே முடிஞ்சிற மாதிரி அர்த்தம் வேணும்ல. அதை நம்ம இதை எஸ்கேப் பண்ணணும். இதை எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாக் ஸ்லாஷ், ரைட்? ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு புரிஞ்சது கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக தான் இந்த ஹியர் டாக் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அ ஹியர் டாக் சின்டாக்ஸ். இது ஸ்டார்ட் ஆஃப் ஹியர் இஸ் அ டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி, ஸ்டார்ட் ஆஃப் ஹியர் டாக், இது வந்து எண்ட் ஆஃப் தட் ஃபைல். ஓகே, ஸோ நம்ம டெராஃபார்ம் ஸ்கிரிப்டில் ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேசிக்காக ஒரு பாலிசி, அதாவது இது இந்த ரோல் வந்து ஸோ வென் யூ கிரியேட் அ ரோல் வி ஹாவ் டு டெல் அது எந்த சர்வீஸ்க்காக, EC2க்கா எதுக்காக அப்படின்றது. அதை தான் இந்த பிரின்சிபலில் சொல்லுவோம். இந்த இது வந்து EC2க்காக, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஸோ பேசிக்காக இதுக்கு எல்லா பாலிசியும் இருக்கிற மாதிரி அஸ்யூம் ரோல், ஆக்ஷன் அஸ்யூம் ரோல் கொடுத்துட்டோம்னா பேசிக்கலி இட் கேன் அசஸ் ஆல் த AWS ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். அந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் இந்த ரோலை அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய AWS இன்ஸ்டன்ஸில் இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை தான் யூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை என்னுடைய EC2வில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வேறு மாடியூல் இருக்குது, கரெக்டாக? அப்போ நான் முதல்ல இங்கேருந்து அவுட்புட் பண்ணணும். ஸோ என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை இங்கேருந்து அவுட்புட் பண்ணுறேன். இங்கே அவுட்புட் பண்ணால் தான் நான் EC2 இன்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நான் அவுட்புட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் டாட் EC2 ப்ரொஃபைல் டாட் நேம், ரைட்? என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் டாட் EC2 ப்ரொஃபைல் டாட் நேம் கொடுத்தீங்கன்னா
இந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு, ரைட். இதை நான் அவுட்புட் பண்ணிட்டேன் இந்த மாடியூல்லேருந்து, அது output.tfல இருக்குது. அப்போ இங்கே நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஐஏஎம் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு வேரியபிள் டாட் ஐஏஎம் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அவங்க அவுட்புட் பண்ணுறத இங்கே வேரியபிளில் ஜஸ்ட் நீ டிக்ளேர் பண்ணால் போதும், அங்கே அவுட்புட் பண்ணுறது இங்கே வந்துடும். ஓகே, ஜஸ்ட்டு நீ எம்டி டிக்ளரேஷன் பண்ணால் போதும். இந்த வேரியபிள் வந்து வேறு மாடியூல்லேருந்து வருது, ரைட். ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு நீ எப்படி யூஸ் பண்ணலான்னா ஜஸ்ட் var டாட் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். இப்போ அந்த மாடல் இன்புட் பண்ணுறத இங்கே EC2ல நீ யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இப்போ ஐஏஎம்லேருந்து இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணிட்டேன், ரைட்டா. அடுத்தது என்ன தேவை நமக்கு? சப்நெட் ஐடி இதெல்லாம் தேவை, கரெக்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதில் என்ன கால் ஆகுது? மெயின் அந்த ரூட் டிஎஃப்ல ஐஏஎம் கால் ஆகிடுச்சு. அடுத்து நெட்வொர்க்கு. இப்போ நெட்வொர்க்குக்கு போகும். நெட்வொர்க்குக்கு போனீங்கன்னா நிறைய டிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது. வேரியபிள்ஸையும் அவுட்புட்டையும் விட்டுருங்க. மற்ற டிஎஃப்ல எது வந்து ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விபிசி. ஸோ விபிசி பண்ணும்போது ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செக்யூரிட்டி குரூப் போகும். இந்த செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு AWS VPC main.id. ஸோ எடுத்த உடனே செக்யூரிட்டி குரூப் டிபெண்டன்சி விபிசி இருக்குது. ஸோ விபிசியை கிரியேட் பண்ணால் தான் நீ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண முடியும். அதனால் டெராஃபார்ம் என்ன பண்ணணும்னா இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு விபிசி கிரியேட் பண்ண இங்கே போய்டும். ஓகே, ஸோ விபிசி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன? ரிசோர்ஸ் AWS VPC, அதுக்கு ஒரு நேம் மெயின். அப்புறம் விபிசிக்கு நம்ம CAD பிளாக் கொடுக்கணும். அந்த வர்ச்சுவல் ப்ரைவேட்குள்ளே DNS யூஸ் ஆகுமா யூஸ் ஆகக்கூடாதா அதை கொடுக்கணும், ரைட்டா. அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விபிசி இருக்குது, கரெக்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதை வந்து ஒரு விபிசி கிரியேட் இதான் விபிசி, கரெக்டா. இந்த விபிசி வந்து நம்ம AWS-குள்ளே இருக்குது. இது அவுட்டர் வந்து AWS. இந்த விபிசிக்குள்ளார நான் ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணணும். இந்த பப்ளிக் சப்நெட்குள்ளே தான் என்னோட EC2 போடணும். அப்போ EC2 நான் கிரியேட் பண்ணும்போது இந்த பப்ளிக் சப்நெட் ஐடியை கொடுக்கணும். ஓகே, பப்ளிக் சப்நெட்லேருந்து வெளியே இன்டர்நெட்டுக்கு எப்படி ரீச் பண்ணுவோம்? பப்ளிக் சென்டர்லேருந்து வெளியே ரீச் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணுவோம்? ஸோ பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து இப்போ பப்ளிக்லேருந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும்னா நடுவில் ஒரு இன்டர்நெட் கேட்வே வேணும். இன்டர்நெட் கேட்வே மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம பப்ளிக் நெட்வொர்க் இருக்குல்ல அங்கே ஒரு ரவுட்டிங் டேபிள் வேணும். டிஃபால்ட்டாக என்ன பேக்கெட் இருந்தாலும் இன்டர்நெட் கேட்வேக்கு போ அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாதான் நம்மளால் பப்ளிக் நெட்வொர்க்கு ரீச் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விபிசி கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்டர்நெட் கேட்வே எங்கே இருக்கும்? நம்ம விபிசிலே இருக்கும். அங்கே ஒரு நம்ம விபிசியில் ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் நம்ம என்ன தேவை? அதில் ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். அந்த விபிசிக்கு ஒரு பப்ளிக் நெட்வொர்க், அங்கே தான் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண முடியும். ஓகே, அதில் வந்து மேப் பப்ளிக் IP ஆன் லான்ச் 2ன்னு கொடுத்துட்டுனா அந்த சப்நெட்டில் எப்பப்பெல்லாம் ஒரு EC2 அட்டாச் பண்ணுறியோ பப்ளிக் IP ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ரைட்டா. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு ஒரு ரவுட்டிங் டேபிள் தேவை. இந்த விபிசிக்கு ஒரு ரவுட்டிங் டேபிள் தேவை. ஸோ வி கிரியேட் அ ரவுட்டிங் டேபிள், பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் இந்த விபிசிக்கு கிரியேட் பண்ணிட்டியா? இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோமா? அந்த ரவுட்டிங் டேபிளில் டிஃபால்ட்டாக எங்கே இருந்தாலும் இந்த விபிசி இருந்து டிஃபால்ட் எங்கே இருந்தாலும் இந்த இன்டர்நெட் கேட்வேக்கு போகணும், ரவுட் ஆட் பண்ணணுமா? ஸோ ரவுட் டு த இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த ரவுட்டிங் டேபிள் இருக்குல்ல, ரவுட்டிங் டேபிள் டாட் publicity.id, இந்த ரவுட்டிங் டேபிளில் டிஸ்டினேஷன் அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் 0.0 எதுவாக இருந்தாலும் எங்கே போகணும்? கேட்வே. நீ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியிருக்கல, அந்த இன்டர்நெட் கேட்வே .gw.id அங்கே போயிடணும். இப்போ ரவுட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் டிஃபால்ட் ரவுட்டு. எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த பப்ளிக் விபிசியிலேருந்து இந்த இன்டர்நெட் கேட்வேக்கு போ அப்படின்னு சொல்லிடுறேன், ரைட்டா. இப்போ ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிட்டியா? ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ரவுட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ரவுட்டிங் டேபிளை நம்ம சப்நெட்டுக்கு நம்ம பப்ளிக் சப்நெட்டுக்கு அசோசியேட் பண்ணணும். அப்போ தான் இந்த பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிற மிஷின்ஸ் அந்த ரவுட்டை யூஸ் பண்ணும்.
அதை எப்படி அசோசியேட் பண்ணுறதுனா ரவுட் டேபிள் அசோசியேஷன் அப்படின்னு போடணும். அதான் ரிசோர்ஸ். எது அசோஸ் பண்ணணும், என்ன சப்நெட் ஐடி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், மேலே அந்த சப்நெட் ஐடியை கொடுக்கணும், நம்ம ரவுட்டிங் டேபிள் ஐடியை கொடுக்கணும். எது ரவுட்டிங் டேபிள் ஐடி, ரவுட்டிங் டேபிள் டாட் பப்ளிக் ஆர்ஸ் டாட் ஐடி. அப்போ இந்த சப்நெட்டுக்கு இந்த ரவுட்டிங் டேபிள் அசோசியேட் ஆகிடும். இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து இன்டர்நெட்டை அசஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம், ரவுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமாக EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு VPC ஐடி வேணும், VPC ஐடி போட்டாச்சு, அதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் செக்யூரிட்டி குரூப் வேணும். செக்யூரிட்டி குரூப் எதுக்கு, என்னென்னலாம் டிராஃபிக் அலோவ் பண்ணணும் நம்ம VPCக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் இதில் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி ரிசோர்ஸ் வந்து செக்யூரிட்டி குரூப்பு, அது எந்த VPCக்கு செக்யூரிட்டி குரூப்பு இந்த VPCக்கு எந்தெல்லாம் அலோவ் பண்ணுறேன். இப்போ 22 அலோவ் பண்ணுறேன், அது ப்ரோட்டோகால் TCP. எந்த ஐபிலேருந்து வேணாலும் அலோவ் பண்ணுறேன், அதுதான் 00 கூட எந்த ஐபியில் இருந்தாலும் அலோவ் ஆகும். அதேமாதிரி 80 போட்டு வந்தாலும் எந்த ஐபி தான் அலோவ் ஆகும். இதெல்லாம் இன்க்ரெஸ்னால் உள்ளே வர டிராஃபிக். வெளியே போகிற டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் போர்ட் 0 போர்ட் 2 போட்டிருக்கேன், ப்ரோட்டோகால் -1 போட்டிருக்கேன். ஸோ எல்லா டிராஃபிக்குமே வெளியே போகிறது அலோடு. ஓகே, ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, இந்த VPCக்கு அட்டாச் பண்ணிட்டேன், கரெக்டாக? இந்த VPCயை தான் என் EC2க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த நீ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ கிவ் தி செக்யூரிட்டி குரூப் var.security-group.id. ஓகேவா? var என்னது, var.security-group.id. இது எம்டியாக இருக்குது. அப்போ இங்கே டேட்டா எப்படி வரும், அப்போ செக்யூரிட்டி குரூப்லேருந்து ஏதோ அவுட்புட் பண்ணுற, செக்யூரிட்டி குரூப் அடியே அவுட்புட் பண்ணுற. இங்கே என்னத்தை அவுட்புட் பண்ணுற, AWS security group ec2ec.id. ஸோ AWS security group .ec2.id. இந்த ஐடி இருக்குது பார்த்தியா, இந்த செக்யூரிட்டி குரூப் ஐடி, இது வந்து ஐடி வருது இல்லை, இதைத்தான் இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து அவுட்புட் பண்ணுற. அவுட்புட் பண்ணுறத ஜஸ்ட் இந்த வேரியபிளில் போட்டுட்டு இந்த வேரியபிளை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஹேவ் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஒரு EC2க்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் தரல, பாரு அரேவாக இருக்குது பாரு. ஸோ ஒரு சப்நெட் ஐடி கொடுக்கணும், செக்யூரிட்டி குரூப் கொடுக்கணும், இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஓகே, ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா, நீ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற, அந்த EC2 இன்ஸ்டன்ஸை நீ அசஸ் பண்ணணும் வெளியே இருந்து, கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் கீ. ஸோ என்ன கீ அப்படின்னா, இந்த கீயை ஜென்ரேட் பண்ணுறதும் நீ என்ன பண்ணலான்னா உன் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் வந்து TLS ப்ரைவேட் கீ, ஓகேவா? அது என்ன அல்காரிதம் ஃபாலோ பண்ணணும் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த AWS கீ பேர் இருக்குல்ல, ஜெனரேட்டட் கீ அப்படின்ட்டுன்னு, அதில் ஒரு கீ நேமை கொடுத்துட்டு இதை இந்த பப்ளிக் கீ இருக்குல்ல, இங்கே ஒரு பப்ளிக் கீ கிடச்சிருக்கும், அந்த கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே AWS கீக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஃபைல் டு ஜெனரேட் த கீ. இங்கே நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் பாரு, இப்போ இதெல்லாம் ஒரே மாடியூல் இருக்குல்ல, அப்போ AWS கீ பேர் ஜெனரேட்டட் கீ அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டாட் கீ நேம் போட்டு அந்த கீயை ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸை நான் ரன் பண்ணாலே எனக்கு என்ன ஆகும்னா, என்னுடைய எந்த டைரக்டரியில் இருக்குது EC2 டைரக்டரியா, அங்கே கீ ஜென்ரேட் ஆகிடும். அந்த கீயை வச்சு நான் SSH கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ பேரையும் நான் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே கீ நேமையும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவை, இன்ஸ்டன்ஸ் டைப் அது ஜென்ரல் தான். சப்நெட் ஐடி இங்கே நெட்வொர்க்கில் கிரியேட் ஆகிடுச்சு, இந்த VPCயில் சப்நெட் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. செக்யூரிட்டி குரூப் இங்கே நெட்வொர்க்கில் கிரியேட் ஆகிடுச்சு. IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இந்த IAM மாடியூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. கீ நேமு இந்த EC2லேயே இருக்குது. இப்போ EC2வை கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ EC2வை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் அதை அசஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை ஜென்ரலாக பார்த்துங்க, திஸ் இஸ் ஹவ் ஆல். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பேசிக்காக நம்ம டெராஃபார்ம் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டெராஃபார்ம் init அப்படின்னு கமாண்ட் கொடுப்போம். இந்த டெராஃபார்ம் init என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல கொடுக்குற, டெராஃபார்ம் டைரக்டில் கொடுக்குற. இந்த டெராஃபார்ம் டைரக்டில் பார்த்தோன்னா இங்கே ப்ரொவைடர் இருக்குல்ல, யார் ப்ரொவைடர், AWS. இந்த AWS இருக்குல்ல ப்ரொவைடர், அவனுடைய பிளக்இன் எல்லாத்தையுமே இதை நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இவன் பிளக்இன் எல்லாத்தையுமே இந்த டாட் டெராஃபார்ம் டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவன் பிளக்இன் எல்லாத்தையுமே போட்டுரும். இந்த ப்ரொவைடரோட பிளக்இன் எல்லாத்தையுமே. பிளக்இன் என்ன, இது இஸ் அ சாஃப்ட்வேர். நீ டெராஃபார்ம் கூட பிளக்இன் பண்ணிக்கிற. ஸோ தட் டெராஃபார்ம் கேன் கம்யூனிகேட் வித் AWS. AWSல போய் தான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு தான் இந்த பிளக்இன், ரைட்? ஸோ இந்த ப்ரொவைடர் இதை பார்க்கும், இனிட் பண்ண உடனே பார்த்து இந்த பிளக்இன்லாம் கிரியேட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலான்னா, டெராஃபார்ம் FMT கொடுக்கலாம். ஃபார்மேட் ஏதாவது உன்னுடைய டெராஃபார்ம் ஃபைல்ஸில் ஃபார்மேட்டிங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
அப்புறம் வேலிடேட் கொடுக்கலாம். வேலிடேட் கொடுக்குற அப்படின்னா உன் டெராஃபார்ம் ஃபைல்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை காமிக்கும். இல்லைனா சக்சீடட் அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் வேலிட்னு வந்துடும். ரைட். ஸோ ஆக்சுவலாக கோட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உன்னுடைய ரூட் டைரக்டரி மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே மாடியூலில் சோர்ஸ் கொடுத்துருக்கல, மாடியூல்ஸ் நெட்வொர்க்குன்னு, அதுக்கப்புறம் தான் இங்கே நெட்வொர்க்குக்கு போய் இந்த ஸ்கிரிப்டில் ரன் ஆகுது. ரைட். நீங்கள் சோர்ஸ் எங்கே கொடுத்துருக்கீங்க, இந்த சோர்ஸ் வந்து உன் ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை ஏடபிள்யூஎஸ்லேயே இந்த மாதிரி மாடியூல்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இருக்கா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கூப்பிட்றோம், இந்த மாடியூலை கூப்பிட்றோம். அதாவது இந்த மெயின்லேருந்து என்ன கூப்பிட்றோம், மாடியூல்ஸ் டாட் நெட்வொர்க். அப்போ இந்த ஃபோல்டரை கொடுக்குறோம், அவ்வளோதான் சோர்ஸு. அப்போ இந்த சோர்ஸ் இருக்க டெராஃபார்ம் ஃபைல்ஸு ரன் ஆகிடும். இதே மாதிரி டெராஃபார்ம் ஃபைல்ஸு ஸ்டாண்டர்டாக யாராவது வச்சுருப்பாங்க, அது இன்டர்நெட்டில் இருக்கலாம் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அது மாதிரி இன்டர்நெட் இருக்கிற ஃபைல்ஸ் கூட இங்கே சோர்ஸில் கொடுக்கலாம். ஏடபிள்யூஸே சில டெராஃபார்ம் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல்ஸை கூட யூஸ் பண்ணி நீ கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா EC2க்கு இந்த டெராஃபார்ம் ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி எல்லாம் கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே நீ வந்து AWS கமாண்ட் மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் டேக் என்ன கொடுத்துருக்கேன், வெப் சர்வர்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலிடேட் பண்ணிட்டேன். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்கலாம். டெராஃபார்ம் பிளான் கொடுத்தனா பேசிக்காக அது ஜஸ்ட் இட் வில் டெல், அது இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை நீ எக்ஸிக்யூட் பண்ணினா என்னென்னலாம் உனக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு அந்த பிளானை மட்டும் சொல்லும். எவ்வளோ ஸ்கிரிப்ட் கிரியேட் ஆகும், என்னென்ன நடக்கும் அப்படின்ற அந்த பிளானை மட்டும் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அப்ளை பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணணும், 1 to destroy அப்படி தான் காமிக்குது. ஓகே. ஸோ இப்போ பிளான் பண்ணியாச்சா. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ளை -auto -approve இதை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ தான் என்னுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே என் AWSல கிரியேட் பண்ணிடும். அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ டெராஃபார்ம் அவுட்புட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஃபைனலாக ரூட்டில் என்ன அவுட்புட் பண்ணுற, பப்ளிக் ஐபி அவுட்புட் பண்ணுற. ஸோ பப்ளிக் ஐபி மட்டும் உனக்கு கிடைக்கும். இந்த ரூட்லேருந்து நீ என்ன அவுட்புட் பண்ணுறியோ அந்த வேல்யூ என்னது, EC2 பப்ளிக் ஐபி, உன் பப்ளிக் ஐபி மட்டும் கிடைக்கும். கரெக்டா? இப்போ நான் ஏற்கனவே இனிட் பண்ணிட்டேன், ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எல்லாம் ரன் ஆகிடுச்சு. ஸோ எங்கே இருக்கும் என்னுடைய அதாவது மாடியூல்ஸில் EC2ல இந்த டெராஃபார்ம் இந்த கீ ஜென்ரேட் ஆகிருக்கும். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் பண்ணதுனால நீங்கள் போய் என்ன பண்ணலான்னா ஆன்லைன்லேயே பார்க்கலாம், இல்லை இங்கேயுமே பார்க்கலாம் என்னென்னலாம் இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லா டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸில் கொரி பண்ணிக்கிறேன். கொரி பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஐடியும் அதோடைய நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா I have web server running. Okay. So this is my EC2 I created. இப்போ இதுக்கு நான் SSH பண்ணுறது எப்படி? ஸோ என்னுடைய கீ ubuntu, இதோடைய பப்ளிக் ஐபி என்ன 389.205.170. ஓ அதான் இது. ஓகே. சர்ச் அந்த கீயை கொடுத்து key and ubuntu அந்த இதை கொடுத்தனா I should be able to connect to my EC2. ரைட். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், install.sh அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி குரூப்பில் இன்கிரஸ் மட்டும் தான் இருந்துச்சு, ஈக்ரெஸ் இல்லை. அப்படின்னா என்ன, வெளியே இருந்து அந்த EC2லேருந்து வெளியே நம்ம டிராஃபிக் அனுப்ப முடியாது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது வெளியே போயிட்டு தானே இன்டர்நெட்டில் தானே இன்ஸ்டால் ஆகும், அதனால இன்ஸ்டால் ஆகலை. ஸோ ஈக்ரெஸ் போட்டேன். ரைட்டு. ஸோ தட் இஸ் ஒன் சேஞ்ச் ஐ டிட். இது மட்டும் இல்லாமல் ரவுட்டிங் டேபிள் வேணும்ல, வெளியே பேக்கெட் போனால் இன்டர்நெட் கேட்வேக்கு ரவுட் பண்ணணும்ல. ஸோ ரவுட்டிங் டேபிள் சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த ரவுட்டிங் டேபிள் சேஞ்சஸ் இருக்குல்ல VPC TF, இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணேன். இப்போ எல்லாம் ஒர்க் ஆகுது.